இன்னைக்கு நீங்க பார்க்க போற இந்த படத்தோட பேரை ஸ்க்ரீன்ல போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. இதோட ஒன்லைனர் என்னன்னா, பாய் ஃப்ரெண்ட போட்டது பத்தாதுன்னு நம்ம ஹீரோயின் அவன் அப்பனையும் போடுறா. எந்த பிரச்சனையா இருந்தாலும் முளையிலேயே கிள்ளி எறியணும்னு சொல்லுவாங்க. இந்த படத்துலயும் அப்படித்தான், அப்பனும் மகனும் முளையவே கிள்ளிட்டு இருப்பானுங்க. இது ஒரு எராட்டிக் மூவி. இந்த படத்துல ஹீரோயினுக்கு ரெண்டே வேலை தான். தொட்டதுக்கெல்லாம் மேலாடைய கழட்டுறது, அடுத்தது அப்பன் மகன் ரெண்டு பேர்த்துக்கிட்டவும் கலவையில ஈடுபடுறது. ஹீரோயினுக்கு நடிக்க தெரியுதோ இல்லையோ, நல்லா அவுக்க தெரியுது. 10 ரூபாய்க்கு சம்பவம் பண்ண சொன்னா 100 ரூபாய்க்கு சம்பவம் பண்ணி முடிக்கிறா. இப்ப இந்த படத்தோட அவுட்லைன் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இனி வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோ ஜானியை காமிக்கிறாங்க. ஆர்மியில ரொம்ப கடுமையான பயிற்சியில ஈடுபட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு ரூமுக்கு திரும்பின ஜானி அவன் ஃப்ரெண்டு கிட்ட அவன் கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். டே மச்சி, என் காதலை என் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட வெளிப்படுத்துறதுக்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா அப்படின்னு ஜானி சொல்றத கேட்டு அவன் ஃப்ரெண்டு சிரிக்கிறான். டே மச்சான், உனக்கு என்னடா, உன் பர்சனாலிட்டிக்கு உன்னை பிடிக்காதுன்னு எந்த பொண்ணுனாலையும் சொல்ல முடியாதுடா, போய் தைரியமாக அப்ரோச் பண்ணுறா அப்படின்னு அவன் ஃப்ரெண்டும் அவனை மோட்டிவேட் பண்ணுறான். இப்போ அடுத்த சீனில் வீட்டுக்கு வந்த ஜானியை காமிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததும் வராததுமா அவன் கேர்ள் ஃப்ரெண்டை கட்டி அணைச்சு கையில் ஒரு ரிங்கோட அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். எதை நினச்சி பயந்துட்டு இருந்தானோ நல்ல வேலையாக அது நடக்கலை. அவன் கேர்ள் ஃப்ரெண்டு லூனாவும் ஜானியோட காதலை ஏற்றுக்கிறா. அப்புறம் என்ன, அந்த சந்தோஷமான மொமெண்ட்டை கொண்டாடுறதுக்கு ஜானிக்கு பிடிச்ச உணவை சமைச்சு பரிமாறுறா. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் பெட்ரூம்ல அவங்க மன்மத லீலைய அவுத்து விடுறாங்க. ஜானியோட குதிரை கட்டுக்கடங்காம மேயுது. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா நல்லா தரமா இருக்கும். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு காமிச்சிருக்க மாட்டாங்க, ஆனா அவங்க இதுதான் பண்றாங்க அப்படின்னு நம்மளுக்கு புரிய வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் எக்ஸ்பிரஷன் கொடுத்து அருமையா பண்ணிருப்பாங்க. மறுநாள் காலையில பிரேக்ஃபாஸ்ட் டேபிள்ல உட்காந்துட்டு இருந்த ஜானிக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் வந்ததுமே ஜானியோட முகம் மாறுது. இதை கவனிச்ச லூனா என்னாச்சு அப்படின்னு அவங்ககிட்ட பதட்டமா விசாரிக்கிறா. திடீர்னு ஜானியோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையாமா, அதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த நியூஸை சொல்றான். ஆனா பாத்தீங்கன்னா ஜானி, நான் எங்க அப்பாவை போய் பார்க்க மாட்டேன், எனக்கு உலகத்திலே பிடிக்காதது ஒருத்தர் இருக்காங்கன்னா அது எங்க அப்பா தான் அப்படின்னு அவன் வெறுப்ப லூனா கிட்ட கொட்டுறான். ஆனா லூனா பாத்தீங்கன்னா ரொம்ப கரிசனமா பேச ஆரம்பிக்கிறா. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவரு உன்னோட அப்பா, அவரை கேர் எடுத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு, வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு இந்த சீன்ல அவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஜானியோட அப்பா பேரு லூகாஸ். அவருக்கு இப்ப உடம்பு ஓரளவுக்கு குணமாயிருச்சு. இருந்தாலும் அவர் உடல்நல பரிபூர்ணமா சரியாகிற வரைக்கும் யாரோ ஒருத்தர் அவரை கேர் எடுத்து பார்த்துக்கணும் அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்லிடுறாங்க. அவங்க அப்பா சிங்கிளா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதை புரிஞ்சுக்கிட்ட லூனா நான் பார்த்துக்கிறேங்க அப்படிங்க. அப்பதான் நமக்கு தெரியுது இந்த லூனா ஒரு நர்ஸ் அப்படின்னு. ஜானிக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் கேர்ள் ஃப்ரெண்டு சொல்லிட்டாலே அப்படிங்கறதுக்காக லூகாஸோட வீட்டுக்கு அவரை பார்த்துக்கிறதுக்காக ஜானியும் லூனாவும் வர்றாங்க. லூகாஸ் ஒரு பெரிய பிசினஸ் மேன், ஒரு பெரிய லக்ஸூரியஸான வீட்டில் தங்கி இருக்காரு. இப்படி ஒரு ஆடம்பரமான வீட்டை லூனா எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்து பிரமிச்சு போயிடுறா. அன்னைக்கு காலையில மார்க்கெட் போய் லூனா காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து டேபிள் மேல வைக்கிறா. அதை எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறதுக்காக லூகாஸ் அதை எடுக்கவும் கை தவறி பட்டு ஜானியோட ஃபோன் கீழே விழுந்துருச்சு. இதனால டென்ஷனான ஜானி அப்பான்னு கூட பார்க்காம கண்டபடி அவரை பிடிச்சி ஏறுன்னு ஏறிடுறான். கோபத்துல நேரம் ரூமுக்குள்ள போய் உட்காந்துக்கிறான். அட சாமி, என்ன கோபம் வருது இவருக்கு அப்படின்னு லூனாவும் பின்னாடியே போய் ஜானியை சமாதானப்படுத்த ட்ரை பண்றா. இந்த ஆள் பண்ண லோலா எல்லாம் உனக்கு தெரியாது லூனா, நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்க அம்மா இறந்துட்டாங்க. அந்த சமயத்திலையும் கூட பணம் பணம்னு பணத்துக்கு பின்னாடி இந்த ஆள் அலைஞ்சிட்டு இருந்தா. அம்மாவை இழந்து நின்ன என்ன கேர் எடுத்துக்க கூட இல்லை. எனக்கு கிடைக்க வேண்டிய அன்பு ஆதரவு எதுவும் இந்த ஆள்கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னு படபடன்னு புரியுறான். நடந்தது நடந்து போச்சு ஜானி, நான் உன் கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழணும்னு நினைக்கிறேன் ஜானி, அதை புரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப பெருசா கோவப்படாத அப்படின்னு ரொம்ப பொறுமையா அவனுக்கு அட்வைஸ் பண்றா. இது எல்லாத்தையும் ரூமுக்கு வெளியே நின்று லூகாஸ் கேட்டுட்டு தான் இருக்காரு. லூனாவோட வார்த்தைகள் ஜானியோட மனசை டச் பண்ணிருச்சு போல இருக்கு. சிட் அவுட்ல யோசனையா உட்கார்ந்துருக்கான். அந்த சமயத்துல தான் லூகாஸ் அங்க வராரு. உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எனக்கு புரியுது ஜானி, நான் உங்க அம்மாவை ரொம்ப நேசிச்சேன். உங்க அம்மாவோட மரணத்தை என்னால் தாங்கிக்க முடியல. அவளை மறக்கணும் அப்படின்னு தான் சதாசர்வ காலமும் பிஸ்னஸில் நான் ஈடுபட ஆரம்பித்தேன். உனக்கு தேவையானது எல்லாத்தையுமே நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரு அப்பனா நான் உனக்கு கொடுக்க வேண்டிய சந்தோஷங்களை கொடுக்காம விட்டுட்டேன் அப்படின்னு எனக்கு இப்போ தான் புரியுது. என்னை மன்னிச்சிரு ஜானி அப்படின்னு மனசுலேருந்து மன்னிப்பு கேட்குறாரு. இதை கேட்டதும் ஜானி அப்படியே மெல்ட் ஆயிடுறான். கண்களில் கண்ணீரோட ரெண்டு பேரும் கட்டி தழுவிக்கிறாங்க. மறுநாள் அந்த டைனிங் டேபிளில் 3 பேரும் ரொம்ப சந்தோஷமாக
ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபுட்டு பரிமாறிக்கிறாங்க. அப்பதான் லூகாஸ் ஜானிக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறாரு. இந்தாப்பா இதை வச்சுக்கோ, உங்களுக்கும் கல்யாணம் கமிட்மெண்ட்னு ஏகப்பட்ட செலவு இருக்கும், அதுக்கு இந்த பணம் உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு ஒரு கவர் எடுத்து நீட்டுறாரு. இதை பார்த்து லூனா மெல்ட் ஆயிடுறா. எவ்வளவு பெரிய ஜென்டில்மேன் அப்படின்னு அவர் மேல அவளுக்கு மதிப்பு கூடுது. அன்னைக்கு திடீர்னு ஆர்மி கேம்ப்ல இருந்து இவனுக்கு ஒரு ஃபோன் கால் வர அடிச்சு பிடிச்சி அங்க போறான். இவனோட கமாண்டர் கிட்ட இருந்தா ஃபோன் வந்திருக்கு. ஆர்மி கமாண்டரும் பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம நாட்டோட இந்த மலை பிரதேசத்துல ரேஸ் அப்படிங்கிற ஒரு தீவிரவாத இயக்கம் உள்ள பூந்திருக்கிறதா ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு. நம்ம உடனடியா அவங்கள எலிமினேட் பண்ணலைன்னா நம்ம நாட்டுக்கே பேரபத்தா முடியும். அதனால உங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான வார் ஹீரோஸை இந்த மிஷனுக்காக சூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இன்னும் 2 நாள் டைம் இருக்கு. அந்த 2 நாளை உங்க ஃபேமிலி கூட ரொம்ப குவாலிட்டியா ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த மிஷனுக்கு போயிட்டு நம்ம எத்தனை பேர் திரும்பி வருவோம் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு கமாண்டரும் சொல்ல, அதன்படி ஜானி வீட்டுக்கு வர்றான். இந்த விஷயத்த ஜானி அவன் குடும்பத்தில் தெரிவிக்கிறான். இதை கேட்டு லூனாக்கு ரொம்ப அப்செட்டு. நீங்கள் போய்த்தான் ஆகணுமா அப்படின்னு கேட்குறா. கண்டிப்பாக போய்த்தான் ஆகணும், ஆனால் விரைவில் நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொன்ன ஜானி, நான் திரும்பி வர வரைக்கும் எங்கள் அப்பாவை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு லூனாவும் அஷ்யூர் பண்ணுறா. அன்னைக்கு நைட்டு மேட்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லூனா அவ கையில் இவன் போட்டிருந்த மோதிரத்தை திருப்பி இவனுக்கே போட்டு விடுறா. என் ஞாபகார்த்தமாக இந்த மோதிரம் கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் 2 பேரும் ஸ்லோவாக மேட்டர் ஆரம்பிப்பாங்க. இது ரொம்ப சின்ன சீன் தான், ஆனால் நம்ம ஜானி முளைய மட்டும் விடவே மாட்டான். சதாசர்வ காலமும் அதை கசக்கிறதுலே கண்ணா இருப்பான். ஜானி போருக்கு போயிட்டதால போர் அடிக்குது அப்படின்னு லூனா திரும்பவும் நர்ஸு வேலைக்கே வந்து ஜாயின் பண்ணிட்டா. அவள் ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. இது வரைக்கும் ஒரு ஃபோனும் கூட பண்ணலை, என்னாச்சோ அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா. கரெக்டாக அந்த சமயத்தில் ஜானி ஃபோன் பண்ணிடுறான். ரொம்ப ஆவலாக ஃபோன் எடுத்து இவ்வளவு பேச ஆரம்பிக்கிறா. ஆனால் ஜானி ஏதோ காட்டுக்குள்ளே இருக்கிறதால லூனாக்கு அவன் பேசுறது சரியாக கேட்க மாட்டேங்குது. ரொம்ப ஏமாற்றமாக போகுது. அந்த சமயத்தில் தான் இவங்க ஹாஸ்பிட்டல்லையே ஒர்க் பண்ணுற ஒரு மேல் நர்ஸு அவனுக்கு ரொம்ப நாளாக லூனா மேலே ஒரு கண்ணு, எப்படியாச்சும் அவள் காயடிச்சு பேஸில் தடி விட்டு ஆட்டணும் அப்படின்னு விடாமுயற்சியாக அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் லூனா பார்த்தீங்கன்னா அவனுக்கு புடி கொடுக்கவே மாட்டா. அவன் இப்போ லூனாவை ப்ரப்போஸ் பண்ண, நான் ஜானிக்கு துரோகம் பண்ண தயாரா இல்லை அப்படின்னு அவன் காதலாக ஏற்றுக்க மறுக்கிறா. நர்ஸு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் வீட்டு வேலையை எல்லாத்தையுமே லூனா தான் பார்த்துக்கிறா. அப்படி மறுநாள் ரியான் ஒருத்தி வர்றா. அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா லூகாஸோட பார்ட்னரு ஆஸ் வெல் அஸ் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் கூட. என்னதான் லூகாஸுக்கு மோட்டார் செல்ஃப் எடுக்காட்டினாலும் எப்படியோ மேனேஜ் பண்ணி ரியா அதை ஸ்டார்ட் பண்ணிடுறா. அதனால் அவரோட காதல் வாழ்க்கை எப்படியோ ஒரு ஆமா வேகத்தில் ஓடிட்டு இருக்குதுன்னு வைங்க. வீட்டுக்கு வந்த ரியா லூனாவை பார்த்து யாருன்னு கேட்குறா. என் மகனோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அதுக்கப்புறமா நாங்கள் 2 பேரும் பிஸ்னஸ் டீலிங் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு ரியாவை பெட்ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் லூகாஸு அவர் டீலிங்கை பார்த்துட்டு இருக்காரு. இந்த ரியா என்னதான் மட்டக்காடாக இருந்தாலும் சம்பவத்தில் மோசம் வைக்கல. லூகாஸ் பைப்பில் இருந்து தண்ணியை உறிஞ்சுன்னு உறிஞ்சிடுறா. மறுநாள் காலையில் லூகாஸும் லூனாவும் பிரேக்ஃபாஸ்ட்டில் பிஸியாக இருக்க அந்த சமயத்தில் ரியா உள்ள வரா. உள்ளே வரும்போது என்னவோ அவள் சிரிச்சுட்டு தான் வர்றா. ஆனால் இவங்க 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து அவள் முகமே மாறுது. அவளுக்கு தேவையில்லாத சந்தேகம் வந்துருச்சு போல இருக்கு. நம்ம நினச்சது சரிதான். அன்னைக்கு லூனா வேலைக்கு கிளம்பவும் ரியா வேக வேகமாக மாடியில் இருக்க லூகாஸை பார்க்க வர்றா. உனக்கும் லூனாக்கு நடுவில் என்ன ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறா. இதை கேட்டு லூகாஸ்க்கு ஷாக் ஆகுது. என்ன ஓடிட்டு இருக்கா? அவன் என் பையனை கட்டிக்க போறவோ, என்னோட வருங்கால மருமக, அதை தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படிங்கிறாரு. அப்படின்னா உனக்கு அவ முக்கியமா நான் முக்கியமா? நீ தான் முக்கியம் அப்படிங்கிறாரு. அப்படின்னா ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரே பாய் பாஞ்சிட்றா. மலமாடு மாதிரி இருக்கிற அந்த மனுஷனை சோஃபால தள்ளி இவ துணியெல்லாம் கழட்டி வீசிட்டு முட்டி போட்டு பைப்பில் இருந்து தண்ணியை உறிஞ்சு எடுக்கிறா. இதுதான் அவ கேட்ட ப்ரூஃப் போல் இருக்கு. இந்த சீன்ல அந்த வார் பிளேஸை காமிக்கிறாங்க. ஏகப்பட்ட சென்டிமெண்ட் ஸ்டஃப் அங்கே வச்சிருப்பானுங்க. மேட்ரு படத்துக்கு எதுக்கடா இத்தனை சென்டிமெண்ட்டு? ஸோ அதனால நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடலாம். எதிரி நாட்டு படை இவங்களை சுற்றி வளைச்சு நம்ம ஹீரோவையும் அவன் டீமையும் பெரிய பாமா போட்டு காலி பண்ணிடுறானுங்க. அந்த மிஷனுக்கு போன அத்தனை பேரும் அந்த போரில் இறந்து போயிடுறாங்க. ஜானி இறந்த தகவல் அவன் குடும்பத்துக்கு தெரிவிக்கப்படுது. அதை கேட்டு லூனாவும் லூகாஸும் நொறுங்கி போயிடுறாங்க. லூனா தன்னை அடக்க முடியாமல் அழுக ஆரம்பிக்கிறா. இந்த நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் என் மகன் வீர மரணம் அடைஞ்சிருக்கான், அதுக்கு நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு லூகாஸ் கண்ணீரோட மகனை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. ஜானி இறந்துட்டானே ஒழிய அவன் பாடி இன்னும் கிடைக்கல. அதனால் அவங்க முறைப்படி அந்த இறுதி காரியங்கள்லாம் பண்ண முடியாமல் போகுது. ஜானி இறந்து போனதுக்கு அப்புறமா லூனா ரொம்ப டீப்பு டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறா. சதாசர்வ காலமும் ஒரே இடத்த வெறிச்சு பார்த்தபடி உட்கார்ந்துருக்கா. அந்த மாதிரி தான் ஒரு நாள் துக்கத்தை மறக்கிறதுக்காக
அவள் கெப்பாசிட்டியை மீறி குடிச்சிட்டா. அதனால் எந்திரிச்சு நடக்க முடியாமல் கீழே விழுக போன அவளை லூகாஸ் தான் வந்து தாங்கி பிடிச்சி அவளை கொண்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறாரு. அந்த சமயத்தில் குடிபோதையில் வேற இருந்ததால் லூகாஸை ஜானின்னு நினச்சிட்டு அவர் கூட தப்பாக நடக்க ட்ரை பண்ணுறா. அவள் துணியை அவுத்து அவளோட காய்களை அவருக்கு காமிக்க ஒரு கணம் நல்லா ஸ்டிஃபாக இருந்த அந்த காயை பார்த்து லூகாஸ் தடுமாறிடுறாரு. அவளும் கையை பிடிச்சி இழுத்து வா வாங்குறா. அவள் பாய் ஃப்ரெண்டு நினைப்பில் அவ சொல்கிறா. இவரும் தன்னை அடக்க முடியாமல் பாஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் இது தப்பு அப்படின்னு நினச்சிட்டு அவகிட்ட இருந்து விலகி போயிடுறாரு. மறுநாள் பிரேக்ஃபாஸ்ட் டேபிளில் உட்கார்ந்துருந்த லூனா நேற்று நடந்ததுக்கு லூகாஸ் கிட்ட மன்னிப்பு கேட்குறா. ஆனால் அவரும் அதை ரொம்ப பெருந்தன்மையாக மன்னிச்சிடுறாரு. நீ என்ன தெரிஞ்சா பண்ணுன, அதை விடு அப்படின்றாரு. நாட்கள் உருண்டோட ஆரம்பிக்குது. ஆனால் லூனானால இன்னும் ஜானியோட மரணத்திலிருந்து வெளிவர முடியல. இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஜானியோட நினைவு தன்னை துரத்தும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீட்டை விட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவள் பெட்டி படுக்கையை கட்டி கிளம்ப ஆரம்பிக்கிற சமயத்தில் அங்கே வந்த லூகாஸ், தயவு செய்து நீயும் என்னை விட்டு போயிடாத, அதுக்கப்புறம் நான் உயிர் வாழ்றதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு ரொம்ப சோகமாக பேசி லூனாவை அந்த வீட்டில் இருக்க வச்சிடுறாரு. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருக்க லூனா கொஞ்சம் கொஞ்சமாக ஜானியோட நினைவுகள்ல இருந்து வெளியே வர ஆரம்பிக்கிறா. அந்த வீட்டில் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கிறதால சமையல்ல இருந்து வீட்டு வேலைன்னு எல்லாத்துலேயும் ரெண்டு பேரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்தே வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரி தான் ஒரு தடவை ஜானியோட சின்ன வயசு ஃபோட்டோ எல்லாத்தையும் லூகாஸ் லூனா கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் தான் ஒரு ஃபோட்டோவை திருப்ப போகிற சமயத்தில் அவளோட கை அவரோட கையில் பட ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு கணத்தில் ஒரு ஸ்பார்க் பற்றிக்கிச்சு. ரெண்டு பேருமே ரொம்ப தனிமையில் இருக்காங்க, டிப்ரெஷனில் இருக்காங்க. அந்த வீட்டில் ஆட்கள்னு வேற யாரும் கிடையாது. அதனால் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் ஒரு இனம் புரியாத ரொமான்ஸ் ஏற்படுது. மாமனாராவது மருமகளாவது எல்லா உறவையும் தூக்கி வீசிட்டு ரெண்டு பேரும் வாயோட வாய் வச்சு உறிஞ்சுறாங்க. மாமனாருக்கு முத்தம் வைக்கணும்னா இவ ஏணி வச்சுதான் ஏறணும் போல இருக்கு. அந்த சைஸ்ல அந்த ஆள் இருக்கான். அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்த வேலையை கச்சிதமா செய்யறா. துணியை அவுக்குறா. இந்த மாமனாருக்கு தான் எங்கேயோ மச்சம் இருக்கும் போல இருக்கு. அந்த மச்சம் எங்க இருக்கு அப்படிங்கிறத அவன் இடுப்புக்கு கீழே அவ தேடிட்டு இருக்கிறா. தாண்டக்கூடாத ஒரு கோட்டை தாண்டி போக ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தடுத்த நாட்கள்ல அவங்க ரெண்டு பேரும் சரிவர பேசிக்கிறது இல்லை. ஆனால் அவங்க உடல் தேவையை ஒருத்தர் பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. நம்ம தவறு செய்கிறோமோ அப்படின்னு அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் ஒரு இனம் புரியாத மனம் இறுக்கம் ஏற்படுது. அந்த சமயத்தில் தான் லூனாவோட ஃபோன் அடிக்குது. ஃபோனில் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. லூனாவோட ஃபோன் அவள் கையிலிருந்து நழுவி கீழே விழுகுது. இப்போ சீன் ஷிஃப்ட் ஆகி அடுத்த சீனுக்கு போனால் ஜானி ஒரு ஹாஸ்பிட்டலில் குத்துயிரும் குலையுருமா கிடக்கிறான். அவனோட திங்ஸ் எல்லாம் ஒரு ராணுவ வீரன் கொடுத்துட்டு போகிறான். அப்போ தான் அங்கே வந்த டாக்டரும் இவரை எதிரி நாட்டு படைகள் பிடிச்சிட்டு போய் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. எப்படியோ அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வந்தவரை யாரோ ஒருத்தர் காட்டில் இவரை பார்த்து கொண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காரு. அவரோட உயிருக்கு இப்போ எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் முழுசாக அந்த அதிர்ச்சியிலிருந்து அவர் மீளவே இல்லை. காலப்போக்கில் அவர் குணமாக ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு டாக்டர் சொல்ல இப்போ ஜானியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அந்த வழக்கமான ஜானி இல்லை. எதுக்கெடுத்தாலும் பயந்துக்கிறான். ஒரே இடத்த வெறிச்சு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிக்கிறான். ஏற்கனவே பொறிவான். இப்போ தீப்பத்தி விட்ட பட்டாசாட்டா படபடன்னு வெடிக்க ஆரம்பிக்கிறான். அவனை ஹேண்டில் பண்ணுறதே ரெண்டு பேர்த்துக்கும் பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் ரிலாக்ஸாக உட்காந்துருந்த ஜானியை லூனா அணுகி அவங்க கூட ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு அவன் மடி மேலே போய் உட்கார்றா. ரெண்டு பேரும் நெருங்கி வந்த சமயத்தில் திடீர்னு வேகமாக எந்திரிச்ச ஜானி யாரோ நம்மளை ஸ்பை பண்ணுறாங்க, நம்மளை சுட போகிறாங்க அப்படின்னு கண்டபடி பேச ஆரம்பிக்கிறான். அவன் இன்னும் அந்த ட்ரௌமாலிருந்து வெளியே வரல அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இதையெல்லாம் பார்த்து லூனா ரொம்ப வேதனைப்படுறா. அந்த மாதிரி சமயத்தில் தான் மகன் வந்துட்டதால மருமகளை கை வைக்க முடியாமல் லூகாஸ் மண்டகாஞ்சு உட்காந்துட்டு இருக்கிறாரு. அதனால் அவரோட ஏக்கத்தை போக்கிக்கிறதுக்கு மாமனார் மருமகளும் செல்ஃபி எடுத்திருப்பாங்க ரொம்ப க்ளோஸாக. அதையெல்லாம் பார்த்து பெருமூச்சு விட்டுட்டு இருக்காரு. அவரு கெட்ட நேரம் பாருங்க. அந்த மட்டக்காடு ரியா வீட்டுக்குள்ள வர்றா. அவ வர்றதையும் கூட இவர் கவனிக்காம அந்த போட்டோவே பார்த்துட்டு இருக்க. அதையே ரியா பார்த்தர்றா. அவளை தான் குய்யோ முய்யோன்னு குதிக்க, இப்போ ஏன் கத்துற, கொஞ்சம் அமைதியாருன்னு அவளை அமைதிப்படுத்தி உட்கார வைக்கிறாரு. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு இல்லை அப்படின்னு அவ குதிக்க, நாங்கள் ரெண்டு பேரும் ஏதோ ஒரு வீக்னஸ்ல அப்படி நடந்துக்கிட்டோம், மற்றபடி எனக்கு உன்னைத்தான் பிடிக்கும், இதை பெரிய இஷ்யூ ஆக்காத ப்ளீஸ் அப்படின்னு அவளை கெஞ்சுறாரு. ஆனால் ரியாவால் இந்த துரோகத்தை தாங்கிக்கவே முடியல. உன்னை சும்மா விட மாட்டேயா அப்படின்னு லூகாஸு கிட்ட கத்திட்டு வீட்டை விட்டு போறா. போற வழியில தான் ஜானியை போய் பார்க்கறா. அவன் ஏற்கனவே சேது மாதிரி சுத்திட்டு இருக்க. அவங்கிட்ட போய் நீ போருக்கு போய் செத்து போயிட்ட அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன் பொண்டாட்டிக்கு வேற அஃபேர் இல்லாமையா இருந்திருக்கோ அப்படின்னு தேவையில்லாம ஒரு கேள்வி கேட்கறா. இதை கேட்டு கடுப்பான ஜானியும் என்னடி சொல்ற அப்படின்னு அவ கழுத்தை கப்புன்னு பிடிச்சிட்றான். எப்படியோ ஒரு வழியா அவன் பொடியிலிருந்து தப்பிச்சு இதுக்கு மேல இங்க நிக்க வேண்டாம் அப்படின்னு ஓடியே போயிடுறா.
நல்லா இருந்த மனசுல தேவையில்லாம சந்தேக விதைய தூவிட்டு போயிட்டாளா? நீ அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஏற்கனவே அந்த ட்ரௌமால இருந்து இன்னும் மீளாத ஜானி அவ பேச்சால கோவப்பட்டு அவன் கன்னை எடுத்துட்டு லூனாவை போட்டு தள்ளுறதுக்காக வர்றான். சரியா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா லூனாவை ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருப்பான் இல்லையா, அவன் லூனா கிட்ட பேசிட்டு இருக்க, இவன் கூட தான் உனக்கு அஃபேர் இருக்கா அப்படின்னு கேட்டு அவனை சுட போறா. நல்ல வேலையா இடையில பூந்து லூனா அவன்கிட்ட எதேதோ பேசி அவனை சுட விடாம பண்ணிடுறா. ஒரு வழியா அவனை அமைதிப்படுத்தி வீட்டுக்கும் கூட்டிட்டு வரா. ஆனா வீட்டுக்கு வந்தும் ஜானி அவன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம லூனா மேல பாயறான். இருந்த டென்ஷன்ல ஒரு பாருக்கு வந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்துல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருந்த ஒரு ஐட்டம் இவங்கிட்ட வந்து வாலண்டரியா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா. ஜானிக்கும் அவன் மனசுக்குள்ள இருக்கிற டென்ஷன்லாம் இறக்கி வைக்கிறதுக்கு யாராவது ஒருத்தரோட குகை தேவைப்படுது. அது ஐட்டமா இருந்தா என்ன, கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தா என்ன, அப்படி அவகிட்ட பேசி ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு வரான். அவகிட்ட மேட்டரோட உச்சத்துல இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு அந்த போர் காட்சிகள்லாம் கண்ணுக்கு முன்னாடி வர வெறித்தனமா அவ கழுத்தை பிடிச்சி நசுக்க ஆரம்பிக்கிறா. டேய் என்ன உட்றா உட்றான்னு அவ கத்துன்னு கத்துறா. ஏற்கனவே இவ ஸ்டிக்கு வேற உள்ள போயிருக்குது. கழுத்தையும் நெருக்கிட்டு இருக்கிறான். எப்படியோ பலத்தி எல்லாத்தையும் கொடுத்து இவனை தள்ளி விட்டுட்டு, உன் காசும் வேண்டாம், நீ கொடுக்குற சுகமும் வேண்டாம், போட சைக்கோ அப்படின்னு கத்திட்டு ஓடியே போயிடுறா. அதுக்கப்புறம் தான் ஜானிக்கு அவன் பண்ணின தப்பே உரைக்குது. இப்படி தினம் தினம் கண்டது கழுதி யோசிச்சு அவன் முழுசா ஒரு சைக்கோவா மாறிட்டு இருக்கிறான். இதையெல்லாம் பார்த்து வேதனைப்பட்ட லூனா லூகாஸ் கிட்ட எனக்கு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றா. நீ கவலைப்படாத, டென்ஷன் ஆகாத அப்படின்னு அவரோட கை லூனாவோட உடம்பெல்லாம் படர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன, அவங்க 2 பேரும் இன்டிமேட்டா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் எங்கேயோ வெளியே போயிருந்த ஜானி சொல்லாம கொள்ளாம வீட்டுக்குள்ள வந்துடுறான். ஜானி வீட்டுக்குள்ள வந்ததை தெரியாத லூனா லூகாஸோட ஹேண்ட் பம்பில் வாயை வச்சு தண்ணியை உறிஞ்சி குடிச்சிட்டு இருக்கா. ஜானி இதையெல்லாம் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டான். மறுநாள் காலையில் 3 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட உட்காந்துருக்காங்க. அந்த சமயத்தில் தான் ஜானி அந்த போரில் இவனுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்க 2 பேர்த்துக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அவன் வாய் தான் பேசிட்டு இருக்க ஒழிய அவன் பார்வையெல்லாம் அவங்க 2 பேர்த்து மேலேயே தான் இருக்கு. ஏற்கனவே 2 பேர்த்தே ரொம்ப இன்டிமேட்டாகவும் பார்த்துட்டான். இது திரும்ப திரும்ப அவன் மனசுக்குள்ள வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ண, உங்க 2 பேர்த்துக்கு ஒரு சூப்பரான டிஷ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் ஒரு ஹாட் பாக்ஸை எடுத்துட்டு வரான். சர்ப்ரைஸா அந்த ஹாட் பாக்ஸ்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு லூனா ஓபன் பண்ண, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு கன் இருக்கு. சட்டுன்னு அந்த கன்னை எடுத்து 2 பேர்த்து முன்னாடி நீட்டி, உங்க 2 பேர்த்துல யாரை முதல்ல சுடட்டும் அப்படின்னு கேட்கறான். மாமனாரும் மருமகளும் பயத்துல உறைஞ்சு போயிடுறாங்க. எங்களை ஒன்றும் பண்ணிராத அப்படின்னு ஆளுக்கு அவங்ககிட்ட கெஞ்சுறாங்க. முழு சைக்கோவாவே மாறின ஜானி, உங்க 2 பேர்த்துக்கு நடுவில் இருக்கிற அஃபேர் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் எல்லாத்தையும் நேர்லயே பார்த்துட்டேன் அப்படின்னு நேற்று அவன் பார்த்ததையெல்லாம் சொல்றான். இதை கேட்டு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக லூனா ஓடி வரா. ஆனா அவன் முதல்ல உங்களை யாரை சுட்டுட்டும் சொல்லு சொல்லு அப்படின்னு 2 பேர்த்தையும் மாறி மாறி கண்ணை காமிக்க அவங்க 2 பேரும் வெளவெளத்து போய் உட்கார்ந்துருக்காங்க. அப்பதான் திடீர்னு ஜானி டக்குன்னு அந்த கன் எடுத்து அவன் தலையில வச்சுக்கிறான். உங்க 2 பேர்த்துக்கும் நான் செத்து போயிட்டா ரொம்ப வசதியா போயிருமில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பட்டுன்னு ஒரு துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்குது. ஆனா யாரை சுட்டாங்க அப்படிங்கிறது காமிக்கல. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா லூகாஸ் யாரவோ தேடி வராரு. அப்போ அந்த ஆள் உயிரோட தான் இருக்கான். அப்பதான் அவர் தேடி வந்த பில்டிங்கோட போர்ட்டிக்கோல ஜானி நின்றுட்டு இருக்கான். அப்படின்னா அவனும் சாகல. அப்பாவை பார்த்தோன்னா வேண்டா வெறுப்பா கீழே வர்றான். லூனா இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னா அப்படின்னு அவர் சொல்ல, அப்படின்னா அவளும் சாகல, சும்மா எங்கேயோ வானத்துல சுட்டிருப்பான் போல் இருக்கு. லெட்டரை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இவனும் லெட்டரை வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறான். நான் இந்த தப்பை வேணும்னு செய்யல, சந்தர்ப்ப சூழ்நிலைகளால நானும் உங்க அப்பாவும் இந்த தப்பை செஞ்சிட்டோம் அப்படின்னு மானே தேனே பொன்மானேன்னு ஏகப்பட்ட டச்சிங்கான டைலாக் எல்லாம் எழுதியிருப்பா. அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். அந்த லெட்டரை பார்த்து ஜானியும் கண்ணு கலங்குறான். மீண்டும் தனிமைக்கு தள்ளப்பட்ட லூகாஸ் கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போறாரு. ஜானியோட பிரேக்கப்புக்கு அப்புறமா திரும்பவும் அதே நர்ஸ் வேலையில ஜாயின் பண்ணியிருக்கா. இப்போ இந்த ஃபைனல் சீன்ல லூகாஸ் உடம்புக்கு முடியாம படுத்திருக்கிறாரு. ஜானி அவரை பார்க்க வந்திருக்கான். அப்பா இந்த மாதிரி படுத்திருக்கிறத பார்த்த உடனே அவரை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறான். இதோட இந்த படமும் முடியுது. நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.